பெருமக்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து ஆலயத்துடைய பரிபாலன சபையை சார்ந்த நண்பர்கள், நூதன பஞ்சதள ராஜகோபுர திருப்பணியை சார்ந்த நண்பர்கள், இங்கே உபயங்களை செய்திருக்கக்கூடிய உபயகார பெருமக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மகா கும்பாபிஷேக பெரும் கைங்கரியத்திலே திருப்பணி கைங்கரியத்திலே பணியேற்றிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், திருமுறை கலைஞர்கள், தொண்டர் பெருமக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஊர்காவல்துறை, நாரந்தனை, சரவணை, கர்ணத்தோட்டத்திலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய பெரும் மீளா அடியவர்களாக வந்திருக்கின்ற அனைத்து பக்த கோடிகள், சிவநேச செல்வர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை பேர் அருள் பிரவாகம் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொண்டு, அடியார் பெருமக்களே, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிற முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் ஆజ్ఞையினாலே, அந்த முருகப்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தினாலே, அந்த முருகப்பெருமானுடைய கருணை பேர் பொழிவினாலே இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பான வகையிலே நிகழ்ந்தேறியிருக்கிறது. உண்மையிலே இயற்கையினுடைய அந்த மிக உக்கிரமான வெயிலுக்கு மத்தியிலும் இத்தனை அடியார்கள் இந்த மகா கும்பாபிஷேக கைங்கரியங்களிலே பூர்வாங்க முதலாக இத்தனை பேர் வந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்திருப்பது முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது. அடியார் பெருமக்களே, ஆலயத்தினுடைய வழிபாடுகள் அல்லது ஆலய கட்டமைப்புகள் எல்லாம் எதற்காக ஒரு சமூகத்திற்கு அவசியம் என்று கேட்டால், அவைதான் எங்கள் மண்ணினுடைய, எங்கள் வாழ்வியலுடைய, எங்கள் சமயத்தினுடைய அடையாளமாக காலாதி காலமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும், அந்த வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானத்தையும், அந்த வாழ்வுக்கான வேறாகவும் இருப்பது ஆலய வழிபாடுகள் தான். எனவேதான் எல்லோருமாக சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறார்கள். எல்லோரும் அதற்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உடலினாலே உழைப்பாக இருக்கலாம், அல்லது உள்ளத்தினால் கூட எத்தனையோ பேர் முருகா இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும், அதை நான் என்னுடைய கண்ணினாலே பார்க்க மாட்டேனா என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள். இங்கே இருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளிலே இந்த மண்ணினுடைய அவலம் காரணமாக சென்று அங்கேயும் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியார்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள். ஒவ்வொரு மனித மனங்களும் ஏன் இயங்குகிறது என்று கேட்டால், மிக முக்கியமாக அன்புக்குரியவர்களே, பணத்திற்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலே செல்வத்துக்குள்ளேயே மிக மேலான செல்வமாக இருப்பது நிம்மதியான வாழ்வு. மன நிம்மதி தான் மிக முக்கியமானது. அந்த மன நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றால் ஆலயத்திலே வழிபடுகிற பொழுது மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் நாங்கள் செய்து இங்கே வழிபாடுகளை எல்லாம் அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மனித வாழ்வு நிம்மதியாக, பூரணத்துவமாக, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் எந்த இன்பத்திலே எந்த விதமான துன்பமும் இல்லாத இன்பம் என்று ஒன்றென்றால் அது வழிபாடு மட்டும்தான். எங்களுடைய வாழ்க்கையிலே பணம், ஏனைய வசதிகள் பல இன்பங்களை தரும். அட் சேம் டைம் இன்பத்தோடையே இலவச அடைப்பாக அதில் துன்பமும் வரும். துன்பம் இல்லாமல் எந்த இன்பமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காது. ஐஸ்கிரீம் குடித்தால் அதிகம் குடித்தால் சுகர் வரும். அப்படி எல்லாவற்றிலும், எல்லா இன்பத்திலும், எல்லா மகிழ்ச்சியிலும் உள்ளுக்குள்ளே இனம் புரியாத இலவச இணைப்பாக ஒரு துன்பம் ஒன்று இருக்குதான் இருக்கு. ஆனால் கடவுளை வழிபடுகிற பொழுது, இறைவனை பிரார்த்திக்கிற பொழுது, உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் என்னுடைய ஊர், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய கடவுள், என்னுடைய நான் நாளாந்தம் விளையாடித்திருந்த வீதிகளிலே இருக்கிற அந்த வழிபாட்டு முறைகளை நினைக்கிற பொழுது வருகிற ஆனந்தம் இருக்கிறதே, அதிலே எந்த துன்பமும் வர வாய்ப்பில்லை. அதுதான் நிம்மதியை தரும். அந்த நிம்மதிக்காகத்தான் இந்த இனம் எவ்வளவோ உலகம் முழுக்க வியாபித்திருந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் இந்த ஊரிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்காக ஆலய கட்டமைப்பு முதல் அத்தனைகளிலும் துணை நின்றிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பரம்பரையை சார்ந்த அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எல்லா விதமான இன்பங்களையும் தர வேண்டும், சந்தோஷத்தை தர வேண்டும், நிம்மதி வாழ்வை தர வேண்டும். மிக முக்கியமாக மன ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, உயிர் ஆரோக்கியத்தை என்று அற்புதமான ஆரோக்கிய பெருவாழ்வை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரதிஷ்டா பிரதம குரு, ஆலயத்தினுடைய ஸ்தானிக சிவாச்சாரியார் சிவஸ்ரீ புவனேஸ்வர குருக்களையா அவர்கள் இப்பொழுது ஆசிரியை வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை வழிநடத்தி இருக்கின்ற
சர்வ போதகாச்சாரியா சிவஸ்ரீ சரவண குருக்களையா அவர்களுடைய ஆசிரியரையும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மிக வேகமாக இந்த கௌரவிப்பு நிகழ்வுகள் இடம்பெறும் என்கின்ற செய்தியை தெரிவித்து இப்பொழுது பிரதான சிவாச்சாரியாருடைய ஆசிரியரை இடம்பெறுகிறது. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. மகாதேவா. எல்லாம் வெல்ல நாரந்தனை சரவணை கர்ணன் தோட்டம் பணியிலே அருள் பொழிந்தும் அல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகாவல்லி கஜாவல்லி பெருமானுக்கு இன்றைய தினம் நவகுண்டபட்ச மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் நிறைவேறி அதனைத் தொடர்ந்து தச தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற தச தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியார்களே, 23ஆம் தேதி அன்று பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியை இடம்பெற்று இன்று 9ஆம் நாளாக இருக்கின்ற இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 10:23 மணி வரையில் சுவமூர்த்த வேளையிலே எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் பரிவாரமூர்த்தியுடைய கும்பாபிஷேகம் நிறைவேறி இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய திருவரிலும் குருவரிலும் அடியோருக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே மகா கும்பாபிஷேகத்திற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து வரவழைப்பிருக்கின்ற சிவாச்சாரிய குருமணிகள் இங்கே வீட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைய தினம் சிறப்பான நாளாகி இருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு நாங்கள் இங்கே கரநேரமாக வைத்திருந்து தாமதப்படுத்த விதித்தவில்லை. என்னென்றால் ஒரு கோயில்களிலே திருவிழாக்கள் பருவ உற்சவங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆயினால் இங்கே அவர்கள் போருக்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் வெகுவிதமாக அவருடைய பட்டங்களை எல்லாம் கொடுத்து கௌரவிப்பு நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவாக இருக்கின்றோம். அவரை தாமதப்படுத்தவில்லை. ஆகையினால் இந்த ஆலயத்திலே பல ஆண்டுகளாக பஞ்சத ராஜகோபுரத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்திருந்தோம். 2026ஆம் ஆண்டு தான் இந்த கோபுரங்கள் பரிபூர்ணமான நிறைவிலே நிறைவேறி புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற நாரந்தனை சரவணை கர்ணன் தோட்டம் மக்களும் நாரந்தனை சரவணை கர்ணன் தோட்டத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் மையடிகாரம் இணைந்து பஞ்சதள ராஜகோபுரத்தை கட்டி இன்றைய தினம் குடமுழுக்கு விழாமான மகா கும்பாபிஷேகத்தை அடியவர்களாகிய நீங்கள் எல்லோரும் கண்டுகளித்திருக்கின்றீர்கள். அது மாத்திரமன்றல்ல, பரிவார மூர்த்தியாக தண்டாயுதபாணியாக இருக்கின்ற தண்டாயுதபாணி பெருமானும் இந்த வருடம் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. அது மாத்திரமில்லை, போன ஆண்டு கும்பாபிஷேகத்திலேயும் பரிவார மூர்த்தியாக சந்தான கோபால பெருமானும் மகாலட்சுமி பெருமானும் பிரேட்ட செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கும்பாபிஷேகத்தை பிரேட்ட விரதமாக குருவாக இருந்து மனத்துவக்கும் பெருமைக்கும் உரிய குமார சரவணந்த குருக்கள் அவர்கள் பிரேட்ட விரதமாக குருவாக இருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகத்தை அடியனுடைய கைகனாகி இந்த கும்பாபிஷேகம் நிறைவேறியிருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய திருவரிலும் குருவரிலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் கூறிக்கொண்டு இப்போது இங்கே சர்வபோதமாக வருகை தந்திருக்கின்ற குமார சரவணந்த குருக்கள் அவர்கள் சில ஆசைகளை கூறுவார் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். ஓம் அரகண பார்வரே வரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வஜமனாமயமேகவக்ரம் காத்யாயனீ சுதிமகம் கடிபக்தபாமி கௌபீனதண்டதர தக்ஷணகஸ்தமீடே. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.
நாரந்தனை கர்ணந்தோட்டம் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய பெருமானுடைய சிவசுப்பிரமணிய பெருமானுடைய திருப்பாத கமலங்களை போற்றி வணங்கி ஸ்தானிக பிரதிஷ்டா சிவாச்சாரியார் உள்ளிட்ட இந்த இறை பணியிலே தங்களை அர்ப்பணித்து சேவையாற்றியிருக்கின்ற சிவாச்சாரிய பெருந்தகைகள் வேத வித்வன்னர்கள் பக்கதை வாசிக்கின்ற சாதகாச்சாரியர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே இன்றைய தினம் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதிலே நான் தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஏனாக இருந்தால் இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறவர் எப்படி கும்பாபிஷேகத்தை ஆற்ற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தார். இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறவர் ஐயா கும்பாசம் செய்யணும், ஐயா கும்பாசம் செய்யணும், குறித்த தேதியிலே கும்பாசம் செய்யணும் என்று இவர் சொல்லிக் கொண்டிருப்பார். இவர் எப்படி செய்கிறது என்று அடிக்கடி ஆலோசனை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்போ இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம், 2 பேருக்கு நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கு மாட்டிக்கிட்டது சந்தோஷமா இருக்கு. ஏனாக இருந்தால் எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே அந்த எம்பெருமானுடைய மூலஸ்தானத்திலே வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் நடுவிலே புன்னகையோடு இருப்பது போல நான் இப்போ சிரித்து கொண்டிருக்கணும்னு தான் சொல்லலாம். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமில்லாமல் இங்கே வந்தோடு சொன்னார்கள், அந்த நிறுத்தராஞ்சனை செய்யவில்லை, ஐயா தான் செய்ய போறோம்னு சொல்லி. அப்போ முருகப்பெருமானும் கூட அது ஒரு விருப்பமாக இருந்திருக்குது. நான் ஒன்றுக்கு போனோன்னு தான் இங்கே இந்த நிறுத்தாஞ்சனையை தான் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்திருக்கிறது. எது நன்றாக நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், இது நடக்கிறது நன்றாகவே நடக்கும் என்று சொன்னது போல கீதை வாக்கியம் போல நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்தாலும் அவற்றை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இறை திருவருள் எங்களிடத்தே இருக்க வேண்டும். நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து இந்த வேலை திருப்பணி வேலைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருந்தது, இது எப்படி பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது எல்லோருமே இங்கே இருந்து நிறைவாக இருக்கிறது. புலம்பெயர் தேசத்திலிருந்து பல பேர் நிதியை கொடுத்தது மட்டுமல்லாமல் இங்கே எல்லாம் நேரடியாக வந்து இதில் பங்கு பெற்றதுக்கு நாங்கள் ரொம்ப பாராட்டு செஞ்சோம். உங்களுக்கு தெரியும், இப்போ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, அந்த ரான்சி பிரச்சனை, இங்கே ரான்சி பிரச்சனை, டிக்கெட்டை போட்டு கேன்சல் பண்ணுறது, எப்படி அதுக்கே பெரிய நிதி செலவு வாங்கிய மாதிரி இருக்கு. ஆனால் முருகப்பெருமானை இந்த கோலத்திலே காண வேண்டும் சொல்லி புலம்பெயர் தேசத்திலிருந்து காசையும் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள் குடும்பமாக. ஆகவே அவர்களுக்கும் பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவித்து, எல்லாருக்கும் மாம்பழ கதை தெரியும். பிள்ளையாரும் முருகரும் மாம்பழம் வர்றதுக்கு முருகனுக்கு சொன்னோடனே முருகன் புறப்பட்டு வேகமாக போயிட்டு, அதே போல இந்த முகூர்த்தம் குறிச்சோடனே அதுல இருந்து இவர் வேகம் துவங்கிட்டு எல்லா பக்கத்தாலையும் மேலே துவங்கி அதுக்கப்புறம் தான் இங்கே மணிமண்டபத்துக்கு அஸ்திவாரம், பால தண்டாயுதபாணிக்கு அஸ்திவாரம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் கோவிலே கட்டினார். முகூர்த்தம் வச்சா பிறகு தான் கோவிலே கட்டினார். பாலதண்டாயுதபாணி கோவில், இந்த மணிமண்டபம் எல்லாம் முகூர்த்தம் குறிச்சாச்சு. அதுவும் குறுகிய காலத்தில் முகூர்த்தத்தை குறிச்சு அதுக்கப்புறம் தான். அப்போ அந்த மனோபோகம் எப்படி முருகன் டக்குன்னு மாம்பழம் எப்படியாவது புறவணும் டக்குன்னு வலிக்கிட்டு சுற்றிது, உலகத்தை சுற்றுறதை வலிக்கிட்டது போல இவர் டக்குன்னு அந்த மனோகத்தாலையும் தன்னுடைய ஆளுமையினாலையும் அவருக்கு இருக்கின்ற எல்லா விதமான அனுசரணையும் இந்த கிராமத்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டு அனுசரணையோடும் அத்தோடு மட்டுமில்லாமல் கொடுக்கிற அடிக்கடி அவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பார். இந்த திருப்பணி செய்ய வேணும், அந்த திருப்பணி செய்ய வேணும் சொல்லி அப்படி எல்லா திருப்பணிகளையும் நிறைவேற்றி இன்றைய தினம் இந்த நிறைவான மகா கும்பாபிஷேகத்தை முருகப்பெருமானுக்கு ஆக்கியிருக்கின்ற அனைவருக்குமே, ஆறுவரண்டு இல்லாமல் எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய திருவருள் கைகூட எல்லோருக்கும் இந்த கும்பாபிஷேக சிறப்பு ஆசீர்வாதங்களை அனைத்து சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் இங்கே எழுந்தருளியிருக்கின்ற வேத விற்பனர்கள் பக்தி வாசிக்கின்ற ஐயாம சிவாச்சாரிய அனைவருடைய சார்பாகவும் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றோம். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. இப்பொழுதோ நேரத்தை கவனத்தில் எடுத்து மிக வேகமாக கௌரவிப்பு நிகழ்வுகள்
ஊனார் சிவமயம் நாரந்தனை சரவணை கர்மந்தோட்டம் ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் நூதன பஞ்சதள ராஜகோபுர சகித நவகுண்டபக்ஷ புதச்சா மகாகும்பாபிஷேகம் 2026 மேற்படி கும்பாபிஷேகத்தை தலைமை சிவாச்சாரியராக இருந்து நடத்தி வைத்த ஆலய ஸ்தானிக சிவாச்சாரியார் சிவஸ்ரீ காவண்ணா புவனேஸ்வர குருக்கள் அவர்களின் குருத்துவ சேவையை பாராட்டி ஆகம கிரியா சிகரம் எனும் சிறப்பு விருதினை விப்ரஸ்ரேட்டர்கள் அடியார்கள் முன்னிலையில் வழங்கி அவரது சைவப்பணி தொடர வாழ்த்தி மகிழ்கின்றோம். இங்கனம் ஆலய பரிபாலன சபையினரும் கோபுர திருப்பணி சபையினரும் இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போட்டி வழங்கி இந்த கௌரவ பட்டயம் வழங்கப்படுகிறது. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. இப்பொழுது மேற்படி மகாகும்பாபிஷேகத்தை சர்வ போதகாச்சாரியராக இருந்து நடத்தி ஆசீர்வதித்த சிவஸ்ரீ குமார சரவண குருக்கள் ஜேபி அவர்களுக்கு வேத ஞான வித்தகர் எனும் சிறப்பு விருதினை விப்ரஸ்ரேட்டர்கள் அடியார்கள் முன்னிலையில் வழங்கி அவர் தம் சைவப்பணி தொடர வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஆலய பரிபாலன சபையினரும் கோபுர திருப்பணி சபையினரும் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தொடர்ந்து மேற்படி மகாகும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்த சிவஸ்ரீ இனா கஜராஜ குருக்கள் அவர்களுக்கு ஆகம கிரியா ஜோதி எனும் விருது வழங்கி கௌரவிக்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. மேற்படி மகாகும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்த சிவஸ்ரீ நானா பாலசுப்ரமணிய குருக்கள் அவர்களுக்கு கிரியா ஞானகிரி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கின்றோம். அவர்கள் சைவப்பணி தொடர வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஆலய பரிபாலன சபையினரும் கோபுர திருப்பணி சபையினரும் மேற்படி மகாகும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்த சிவஸ்ரீ குமார ஸ்ரீசங்கர குருக்கள் அவர்களுக்கு ஆகம கிரியா பானு எனும் விருது வழங்கி அவர்கள் சைவ பணி தொடர வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஆலய பரிபாலன சபையினரும் கோபுர